நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குதோம் அப்படின்னா, அதை எப்படி பண்றது அப்படின்னு கூட நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாரி ஒரு ஆஃபர் யாராவது குடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாரி ஒரு ஆஃபர் தான் ரஷ்யா இந்தியாவுக்கு குடுத்துருக்காங்க. அமெரிக்கா வந்துட்டு எப்பன்டா வந்துட்டு நம்மகிட்ட வந்து இந்தியா இதெல்லாம் வாங்குவாங்க, இந்த டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, அதுக்கேத்த மாரி நம்ம பிரஷர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ என்னதான் பிரஷர் போட்டாலும் எங்களுக்கும் ரஷ்யாவுக்குமான இருக்கிற அந்த உறவு எப்போதுமே ஸ்டேபிளா தான் இருக்கும் அப்படின்ற மாரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யால வச்சு டொனால்ட் ட்ரம்பினுடைய காதுல கேட்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதையும் தாண்டி துபாயில ஒரு ஏர் ஷோ நடக்குது. இந்த ஏர் ஷோல ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனியினுடைய சிஇஓ கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவுக்கு உங்களுடைய இந்த 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான சுகாய் Su-57 குடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொல்லுதார் அப்படின்னா, நாங்க இந்தியாவுக்கு கண்டிப்பா குடுப்போம். நாங்க இந்தியாவுக்கு இந்த ஏர்கிராஃப்டோட சேர்த்து அதை வந்துட்டு இந்தியாவிலே உருவாக்குறதுக்கான 100% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது இதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நாங்க இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்து இந்தியாவிலேயே இதை உருவாக்க நாங்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஃபைட்டர் ஜெட்டினுடைய இன்ஜின், சென்சாரு, அந்த ஸ்டெல்த் கோட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே, அதாவது ரேடார்ல தெரியாம பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், அதுதான் இந்த 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டினுடைய சிறப்பம்சமே. அதையும் நாங்க இந்தியாவுக்கு கொடுப்போம். முதல்ல இந்த பேக்கேஜ்ல இந்தியாவுக்கு செட் ஆஃப் விமானங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நடந்தது அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளரும். ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வரும்போது அதை சுற்றி வேலை வாய்ப்புகள் வர்றதோட மட்டும் இல்லாமல் உலகத்தில் வேற ஏதாவது நாட்டுக்கு இந்த மாதிரி விமானங்கள் தேவையானா கூட நம்ம ரஷ்யா கிட்ட அப்ரூவல் வாங்கி அவங்களுக்கு இந்த விமானங்களை விற்கலாம். எப்படி நம்ம பிரம்மோஸ் மிசைலை வித்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரியான ஒரு மாடல்ல இந்த மாதிரியான விமானத்தை விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இந்த ஒரு ஆஃபர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்துல ஒரு சில நாடு தான் இந்த 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் எல்லாம் வச்சிருக்கு. பாகிஸ்தான் கூட ஆபரேஷன் சிந்தூர்ல வாங்கின அடிக்கு அப்புறம் எப்படியாவது எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சைனா கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த JF-20 எல்லாம் இப்போ வாங்க போறாங்க. ஆனா சைனா வச்சிருக்கிற 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்லாம் அது 5th ஜென்னா இல்ல 3rd ஜென்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு தான் அதோட குவாலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் அவங்களுடைய ஸ்குவாட்ரன்ல 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் ஆட் பண்ணாங்கன்னா இந்தியாவும் கண்டிப்பா ஆட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டுக்கான இன்ஜினை தயாரிக்கிற R&Dல இருக்கும். அதையும் தாண்டி அதை யார்கிட்டடா கொலாபரேட் பண்ணி தயாரிக்கிறது? பிரான்ஸா, ரஷ்யாவா, இல்லைனா பிரிட்டிஷனுடைய ரோல்ஸ் ராய்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாவினுடைய அந்த கம்பெனியினுடைய சிஇஓ இப்பேற்பட்ட ஒரு ஆஃபரை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு துபாயில் நடந்த ஏர் ஷோல வச்சு. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரஷ்யா போயிருக்காரு. அவர் ஏன் போயிருக்காரு அப்படின்னா, புட்டின் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதம் இந்தியா ரஷ்யா சமிட்டுக்காக இந்தியாவுக்கு வராரு. 2021 அப்புறம் இப்போதான் இந்தியாவுக்கு வராரு. கிட்டத்தட்ட 4 வருஷம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சிருச்சு. புட்டின் மேலேயும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்தா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்தியா மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகும். அதனால இந்தியாவுக்கு ஏன் தேவையில்லாம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் வரல. இப்போ ஆனால் இந்தியாவுக்கு வரப்போறாரு. அது சம்பந்தமான விஷயத்தை பேசுறதுக்கு, அதையும் தாண்டி இந்த 5th ஜெனரேஷன் மாதிரியான நிறைய முக்கியமான ஒப்பந்தங்களை நாங்கள் ரஷ்யா கூட தொடர்ந்து போட போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜையுமே இந்த உலகத்துக்கு ஜெய்சங்கர் கொடுத்துருக்காரு ரஷ்யால வச்சு. டொனால்ட் ட்ரம்ப் ஆயில் வாங்குறதுக்கே என்னென்னலாமோ பேசுதாரு. இந்தியா ஆயில் வாங்குறதை கம்மி பண்ணிட்டாங்க, நான் வரியை குறைக்க போறேன் அப்படின்னு எந்த விதமான ஆதாரமுமே இல்லாத பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய டீல்ஸை நம்ம ரஷ்யா கூட போட்டு அமெரிக்காவினுடைய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான F-35 எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ்கட்டா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் இந்திய ரஷ்யா உறவு அப்படின்றது பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த துபாயில் நடந்த ஏர் ஷோவில் பேசின அதிகாரி இன்னொன்னையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் சாங்ஷன் இருக்கும்போது, அதாவது இந்தியா மேலே பொருளாதார தடை இருக்கும்போதே அவங்களுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்தோம், இப்போ கேட்கவா வேணும், நாங்கள் சுகாய் Su-57 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை இந்தியாவுக்கு வித்தே ஆவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்தியாவும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான், சைனா, அதையும் தாண்டி பங்களாதேஷ் அப்படின்னு நிறைய நாடுகள் இந்தியாவினுடைய எல்லையில் தொல்லை கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு இந்தியாவினுடைய விமானப்படை விரிவாக்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். இந்த நிலைமையில நம்ம ரஷ்யா கிட்ட வாங்க போறதா சொல்லப்படுற இந்த சுகாய் Su-57 இந்திய விமானப்படைக்கு யானை பலம் அளவுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க.
இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்காக தான் ஜெய்சங்கர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தார். அங்கே வச்சு பாகிஸ்தானை தொங்க விட்டுருக்காரு கிழிச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எஸ்சிஓ உருவானதே தீவிரவாதம், பயங்கரவாதம், அதையும் தாண்டி பிரிவினைவாதம் அப்படின்ற இந்த 3 தீய விஷயத்தையும் எதிர்க்கிறதுக்காக தான். அதில் நாம உறுதியாக இருக்கணும். தீவிரவாதம் அப்படின்ற அசிங்கத்தை ஒயிட் வாஷ் அடித்து மறைக்கிறதோ, இல்லை அது நடக்கும்போது வேற எங்கேயாவது கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதோ, அது எந்த உருவத்தில் வெளிவந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு போகிறதோ நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த எஸ்சிஓ மீட்டிங்கில் இருக்கும்போதே ஜெய்சங்கர் வந்துட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. அங்க சைனீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு மீட்டிங்ல ஜெய்சங்கர் எப்படிலாம் பேசுறாரு, இது டெல்லி கார் பிளாஸ்டுக்கு அப்புறம் நடந்த ஒரு எஸ்சிஓ மீட்டிங். அதில் மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர்ல எங்க மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்றத நாங்க பண்ணி காமிச்சோம், மறுபடியும் எங்களை பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு இன்டைரக்டா இந்த இடத்துல வச்சு ஜெய்சங்கர் கொடுத்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சைனா வேற 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை கொடுக்க போறாங்க. அது ஒரு வேளை இந்தியா கிட்ட இருக்கிற சுகாய் 57 கிட்ட என்ன மாதிரி எல்லாம் மாட்டி தவிக்க போகுது அப்படின்றத பாகிஸ்தான் இந்தியாவை சுரண்டி அந்த ஒரு போர் அப்படின்ற விஷயத்துக்கு இந்தியாவை இழுத்து கொண்டு போனாங்க அப்படின்னா அப்பந்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இதையும் தாண்டி ரஷ்யா இந்திய உறவு ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகும், நிறைய டீல் சைன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா புட்டின் இந்தியாவுக்கு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்றதுக்கு தான் புட்டின் வந்துட்டு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரையும் ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட்டையும் மீட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த ஆயத்த பணிகளுக்காக தான் ஜெய்சங்கர் ரஷ்யாவினுடைய புட்டினையும் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரையும் மீட் பண்ணி பேசியிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.